உடல் தோற்றத்திற்கு மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கும் பங்கம் விளைவிக்கின்றது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும், குறிப்பாக சிறார்கள் மத்தியில் உயர்ந்து வரும் உடல் பருமன் பிரச்சினை. உலகளவில் தற்போது 5 வயதிற்கு உட்பட்ட 3,80,00,000 சிறார்கள் இந்த உடல் பருமன் பிரச்சினைக்கு ஆளாகியிருப்பது உலக சுகாதார நிறுவனம் WHO-வின் தரவுகளின் வழி தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஆசிய நாடுகளில் 2ஆம் நிலையில் உள்ள மலேசியாவில் சுமார் 15 விழுக்காட்டு சிறார்கள் உடல் பருமன் பிரச்சினையை எதிர்நோக்கி இருப்பது பெரும் கவலை அளிப்பதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கூறுகிறது. அதிகமாக சாப்பிடும் மற்றும் குறைவாக உடற்பயிற்சி செய்யும் பிள்ளைகளின் உடல் எடை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. நொறுக்கு தீனிகள், இனிப்புகள், குளிர்பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிக அளவில் உட்கொள்வதால் உடல் பருமன் ஏற்படுகின்றது. இப்பிரச்சினையை களைவதற்கு அவசர நடவடிக்கை தேவை என்று கூறிய அச்சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் இதற்கு பெற்றோரின் பங்கு அளப்பரியதாக இருப்பதை சுட்டிக்காட்டினார். சிறார்கள் மத்தியில் உடல் பருமன் அபாயத்தை குறைக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, குறிப்பாக சமசீரான உணவு பழக்கத்தை பின்பற்றுமாறு அவர் மலேசியர்களை கேட்டுக்கொண்டார். உணவு கலாச்சாரம்தான் மிக முக்கியம். மரபியல் அல்லது வம்சாவளி வழியாக சிலர் எடை அதிகரித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்களில்தான் அதிகமான குழந்தைகள் எடை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான நல்ல சத்து உள்ள உணவுகளை வழங்காமல் திடீர் உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட பொருட்களும் பொரித்த கோழி இறைச்சிகளை கொடுப்பதால் குழந்தைகளுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க அவர்கள் விளையாட்டுகளில் பங்கேற்கலாம் என்று கூறிய அவர், பிள்ளைகளுக்கு போதுமான தூக்கமும் அவசியம் என்றார். அது மட்டுமின்றி அதிகமான தொலைத்தொடர்பு சாதனங்களின் பயன்பாடும் சிறார்களின் உடல் பருமன் பிரச்சினைக்கு வித்திடுவதாக சுப்பாராவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை உண்பதால் அதிக சோர்வையும் அவர்கள் எதிர்நோக்குவதாக அவர் குறிப்பிட்டார். பதப்படுத்தப்பட்ட பொருட்களை அவர்கள் தின்று கொண்டே இருந்தால் விளையாட்டில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆகவே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு, காரணம் இந்த எடை பருமன் என்பது இருதயத்தை பாதிக்கும் மற்றும் மற்ற பிரச்சனைகளான நீரிழிவு போன்ற நோய்களும் வருவதற்கு ஆரோக்கியமாக இந்த உணவு பழக்கங்கள் இருக்கின்றன. ஆரோக்கியமான உணவு என்றால் சமைத்த உணவுகள் கொடுக்க வேண்டும், காய்கறிகளை கொடுக்க வேண்டும், பழங்களை கொடுக்க வேண்டும். உடல் பருமனை கட்டுப்படுத்த 800 கோடி காரணங்கள் எனும் கருப்பொருளுடன் இவ்வாண்டு அனுசரிக்கப்படும் உலக உடல் பருமன் தினத்தை முன்னிட்டு சுப்பாராவ் பர்னாமா செய்திகளிடம் அவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார்.